இங்கே என்ன நடக்குது? பெரிய டீமெல்லாம் பெரிய டீம் மாரி ஆடுறதில்ல, சின்ன டீமெல்லாம் சின்ன டீம் மாரி ஆடுறதில்ல, எல்லாம் பயப்படுறானுங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம் ஸ்போர்ட் சேனல். FIFA வேர்ல்ட் கப்பில் ரவுண்ட் ஆஃப் 32ல் டே 3ல் நடந்த மேட்சஸ் பற்றி ரிவ்யூ பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து vs காங்கோ. பயங்கரமாக அடிப்பாங்க. இன்னொன்னு சொல்லி லைட்டாக தான் கொடுத்து நினைக்கிறேன். மேட்ச் இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஐயோ இவனுங்க என்ன இவனுங்க கோல் வாங்கிட்டு அமைதியாக இருக்கானுங்க. நான் எக்ஸ்பெக்ட் அதான் நம்ம முன்னாடியே வார்னிங் கொடுத்த மாதிரியே தான். இங்கிலாந்து அவ்வளோ ஃப்ளரிஷிங்காக ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால்லாம் இல்லை, ஆனால் ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு பயமும் இருந்துச்சு, தோக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே பெனால்ட்டி போய் தோத்துருவாங்க இருக்கும். அதான் சொல்லுங்கள், தோத்தும் தான் ரிட்டர்ன் எப்படியும் வாங்கடா அப்படின்னு விட்டுருப்பாங்க. பட்டு கேன் 2 கோல். ஆமாம், கெயின் காப்பாற்றி அவனோட சுப்ரீமசி சிங்கிளாண்டாக 2 கோலுமே வந்துட்டு அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணான், நிறைய இது, ஆனால் பயங்கரமாக சேவ் பண்ணாங்க. பில்லிங்கமும் 2-3 ஹெட்டர் போச்சு. கோல் கீப்பர் சரியான எத்தனை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆமாம், நிறைய இங்கிலாந்து சைட்லேருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க, நிறைய அட்டாக் போனானுங்க. ஆன் டார்கெட் மட்டுமே 8 ஆன் டார்கெட்ஸ் மொத்தம் 16 ஷாட் அடிச்சிருக்கானுங்க, போட்டு போல அடிச்சிருக்கானுங்க. பட் ஆனால் கோல் கீப்பர் வந்து கோல் கீப்பர் வந்து நிறைய சேவ் அல்டிமேட் நல்ல டிஃபென்ஸ் பண்ணி கூட அப்செட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சோடனே. ஒரு கோல் இதில் இருந்தப்போ ஏன்னா இது வரைக்கும் கம்பேக் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி 1960s தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஆஃப் டைமில் வந்து ட்ரெயிலிங்கில் இருந்துட்டு வந்து கம்பேக் கொடுக்குறது ஆக்சுவலி ஜென்ரலாகவே எனி பிக் டோர்னமெண்ட்டில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் பண்ணுறது கம்பேக் வந்து கஷ்டம் தான், செம்ம 100%. கேனை வந்து ஒரு எம்பாப்பே ஆர் ஹாலண்ட் அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக வைக்கிறது இல்லை, ஆர் ரொனால்டோ மெஸ்ஸி அளவு கூட வைக்கிறது இல்லை. பட் ஆனால் கன்சிஸ்டன்சியாக இப்போ கோல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ரொனால்டோவை தாண்டிட்டான்னு நினைக்கிறேன். பிரேசில் ரொனால்டோ ஓகே 15 கோல்ஸ் என்னமோ அடிச்சிட்டான் ஆல்ரெடி. அடுத்து அவனும் அதான் இப்போ ஃபைனல்ஸ் வரையும் அவனும் போகிறான் அப்படின்னா அவனோட கோல் ஸ்கோரிங்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரியான ஸ்ட்ரைக்கு. கேனுக்கு இது கடைசி வருஷமா இருக்கலாம் தெரில, ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டான்ஸ் அளவுக்கு சொல்ல முடியாது, ஆனால் வயசாகிடுச்சு. ரொனால்டோ ஒரு மெஸ்ஸி அளவுக்கு லாங்குவிலிட்டி இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி வந்துட்டு கஷ்டம்தான். நல்ல ஒரு கம்பேக், சரியான கம்பேக். ஆனால் பயங்கர ரிலீஃபாக இருந்திருப்பானுங்க, எப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுங்க போகிற அடுத்த ரவுண்டு வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் 16 மெக்சிகோ கூட ஆடுறானுங்க. மெக்சிகோ 100% ஹோம் ரெக்கார்டு வச்சிருக்கானுங்க. மெக்சிகோ சிட்டி ஸ்டேடியமில் மெக்சிகோவில் ஆடுறானுங்க. வேற இந்த மாதிரி ஆடினாங்கன்னா செம்ம கஷ்டம், சரியான அது பயங்கர இம்பார்ட்டண்டான மேட்சாக இருக்கும் போது கண்டிப்பாக அதுவுமே லைவ் போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்க போகுது. ஏன்னா 100% ரெக்கார்டோட மெக்சிகோ இருக்காங்க. அவங்களோட கிரவுண்டில் வந்துட்டு இது வரைக்கும் தோத்தது இல்லைன்ற மாதிரி ரெக்கார்டை இங்கிலாந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து அடுத்த மேட்ச்சில் தான் பார்க்கணும். அடுத்த மேட்ச் பெல்ஜியம் செனகல். பெல்ஜியம் இருந்தது போட்டேன். இதுவும் நம்ம கெஸ் பண்ணதுதான். நான் வந்து என்ன சொன்னேன், நேத்தியே சொன்னேன், செனகல் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் போனானுங்க, ஜெயிக்கிற மாதிரி தான் போனானுங்க. ப்ரோ 2-0 வந்துட்டு அதே இஸ்மாயில் சார்லாம் சரியான கோல் அடித்தான். லைக் நல்லா இருந்தாங்க, நல்ல பொசிஷன். ஓகே, ஆஃப்ரிக்காலேருந்து செகண்ட் டைம் உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. எக்ஸ்ட்ரா டைமில் ஏதோ ஒன்று ஹேண்ட்பால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னென்ன இது தெரில, அது ஆக்சுவலாக அது ஹேண்ட்பால் தான். அழகா அவன் மேலே படுது, ஏன் தரலன்னு தெரில. அடுத்து எக்ஸ்ட்ரா டைமில் கொடுத்த அந்த ஒரு பெனால்ட்டியுமே நிறைய பேர் பெனால்ட்டி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வெரி சாஃப்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம் ஆனால் தோத்துருப்பாங்க ப்ரோ. ஆமாம், ஆல்மோஸ்ட். ஆமாம், அதுவும் லுக்காக்கோ வந்துலாம் கோல் அடிப்பான்னு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு ஷாக்கிங் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்க்ட் வந்து அது பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரைக்கர் கோல், ரொம்ப அக்யூட்டான ஆங்கிள் அது. அதுல இருந்துட்டு ஸ்ட்ரைக்கர் க்ளோஸ் போயிட்டு. ஆமாம், அதுலேருந்து அடிக்கிறது கஷ்டம் தான், பட் ஆனால் கன்வெர்ட் பண்ணிட்டான் ஏதோ. ஆனால் பண்ணிடுறான், அவன் ஃபார்ம்ல இருக்கான ஒரு கோல் ஏதோ கோல் உள்ள அவனை சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள கூட்டு வந்தோடனே அந்த ஒரு கோல் அவன் எப்படியாவது தந்துடுறான். இங்கே செனகலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோல் விழுந்திருக்க வேண்டியது, ரொம்ப க்ளோஸ். சரியான க்ளோஸ். அவங்களுமே 2-3 ஷாட் வந்துட்டு உள்ள 2 ஷாட் க்ளோஸ் ஆ போச்சு ப்ரோ. அது ஒன்று ஃபர்ஸ்டே ஒன்று விட்டுறாங்க, இன்னொன்று வந்து
பம்பு கிட்ட போகவும் திரும்பியும் அவன் இப்படி படுத்திருப்பான், அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக்கர் கிட்டே படுத்திருப்பான். அது ரெண்டும் அதெல்லாம் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். சாடியோ மேனேக்கும் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோல் கிடைச்சது 2-0 இருக்கும்போது, லீடிங்ல இருக்கும்போது. அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணியிருந்தானா இருக்கும். அதுலேருந்து கம்பேக்கே இந்த கஷ்டமாக இருந்திருக்கும். ரொம்ப டீலமென்ஸும் வந்து கேப்டன் ரோல் பர்ஃபெக்டாக அந்த செகண்ட் கோல் செமையாக பண்ணால். அப்புறம் பெனால்ட்டியும் அவன் தான் வின் பண்ணால். பெனால்ட்டி கன்வெர்ட் பண்ணதும் பர்ஃபெக்ட் பெனால்ட்டி. அதை சேவ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. டாப் பின் வந்து சரியான இதாக போச்சு. அந்த டார்கெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த டார்கெட். ஆமாம். அடுத்த மேட்ச் வந்து யூஎஸ்ஏ போஸ்னியா. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ரெட் கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால என்ன ஆக போகுது, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்ட்ரைக்கர் இல்லாம போனோம். இப்போ ஸ்ட்ரைக்கரே இல்ல, ஸ்ட்ரைக்கரு இது அவங்க டீமுக்கு ரெகுலரா கோல் அடிச்சுட்டு அதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவனை வந்துட்டு வேணும்ட்டேன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா பின்னாடில இருந்து கால் ரொம்ப இன்டென்ஷனல் கிடையாது. எல்லா கார்டு கொடுத்துட்டு ஆல்ரெடி வச்சிருந்தானே எல்லா கார்டு. இல்லை இது டைரக்டர் தான். ஸோ இப்போ அதனால தான் இப்போ வந்துட்டு பெல்ஜியமும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம் இல்லாமல் இருந்துச்சு. யூஎஸ்ஏ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தானுங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கர் இல்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து யூஎஸ்ஏ வர்சஸ் பெல்ஜியம் தான் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு பேருமே சரி யாரோட ஜெயிப்போம். ஆனால் வந்து இவனுக்கு ஜெயிச்சிருந்த அந்த ஸ்ட்ரைக்கர் இருந்தால் யூஎஸ்ஏக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ இந்த மேட்ச்லையுமே ஃபஸ்ட்டே கோல் அடித்தா ஆஃப் சைடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்லையுமே ஆஃப் சைடு வந்துச்சு. ஸோ கோல் வந்து அவனுக்கு ஈஸியாக நல்ல ஃபார்மில் இருக்கான். பட்டு நெட்டை ஃபைன் பண்ணுற அளவுக்கு இருக்கான். வெரி ராங் டைம் ரெட் கார்டு. ஆமாம், ரெட் கார்டு போன பிறகும் இவனுக்கு வந்து ஒரு கோல் அடிச்சு கோல் போகாமல் தடுத்துருக்காங்க. கோலும் அதுக்கப்புறம் தான் அடிச்சிருக்காங்க. ஃப்ரீ கிக்ல அடிச்சாங்க. ஒரு பிளேயர் இல்லாமல் ஆடினதே பெரிய விஷயம். கொண்டு வந்து உள்ள போயிட்டாங்க, எடுத்துட்டு உள்ளே போயிருக்கானுங்க. அடுத்த ரவுண்டு தான் வந்துட்டு செம ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும். அடுத்து வரப்போகிற மேட்ச் தான் ரொம்ப வந்து எதிர்பார்ப்புலாம் அதிகமாக இருக்குது. யாருக்கு? போர்ச்சுகலுக்கு. இன்னும் ஒரு அடுத்த டீமும் பெரிய பெரிய டீமாக இருக்குது. ஸ்பெயின் வெர்சஸ் ஆஸ்ட்ரியா. அதேமாரி பெரிய டீம் சொதப்பானாங்களா, இது என்ன ஆகும் தெரியல. அதாவது அந்த ஆஸ்ட்ரியா அல்ஜீரியா ரெண்டு பேரும் வந்துட்டு யார் தோக்குறது, யார் ஸ்பெயினை மீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டையில் இருந்தானுங்க. அப்படி வந்துட்டு தான் வந்தது. தோக்குறவங்க வந்து ஸ்பெயினை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணலாம் இருந்தேங்க. வேறு வழி இல்லாமல் ஆஸ்ட்ரியா தான் பட்டிருக்கானுங்க. சொன்ன ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பெயின் ஆடுற எப்படா நீங்க மேட்ச் வந்து எப்பயோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்த மாதிரியே தெரில. சரி எப்படியோ இடையில ஏதாவது சும்மா கொஞ்சம் வெக்கேஷன் போயிட்டு வந்தானுங்கன்னா மறந்துருப்பானுங்க. லாங் டேஸ் இருக்குதா நம்ம எங்கே போயிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ரெக்கவரி டைமும் யூஸ் பண்ணி இன்னும் அந்த அளவுக்கு ஸ்பெயினோட பர்ஃபார்மன்ஸாக இன்னும் பார்க்கல. ஆமாம் ஆமாம். ஏன்னா வெயிட் டீம் பேப்பர்ல பாக்குறப்ப பயங்கரமா இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட சொல்லிட்டு இருந்தது பொட்டன்ஷியல் போட்ட மாதிரி தெரியல. இப்போ வரையும் அவங்களுடைய அந்த பெரிய ஸ்கோர் அடிச்சு ஜெயிக்கிற மாதிரியான ஸ்பெயின் இன்னும் நம்ம ஸ்கோர் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் ஒரு கான்ஃபிடன்ஸா அப்படி இல்ல. பிரான்ஸ் எப்படி அவனுக்கு காட்டுறாங்க அந்த மாதிரி வந்து டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ்னா ஆக்சுவலி ஆமா பிரான்ஸ் மாதிரி இருக்கணும் டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ்னா. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பெயின் இல்லை. பட் ஸ்டில் ஆஸ்ட்ரேலியா கூடன்னு போது எதிர்பார்த்துருவாங்க. கம்பேக் கொடுப்பாங்க நினைக்கிறேன். கம்பேக் தராது. ஸ்கோர் லைன் ஸ்கோர் 2-0 ஸ்பெயின். 3-1 சும்மா குத்து மதிப்பா 2-1 தான். ஏன்னா இப்போ முன்னாடி போறதெல்லாம் பார்த்தா என்ன வேணா நடக்கலாம். ஸோ க்ளோஸ் லைன். ஓகே மேபி பெனால்ட்டி கூட போகலாம். ஓகே பெனால்ட்டி போய் கூட என்னன்னா ஸ்பெயின் ஜெயிக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க போனாலும் வின் பண்ணிடுவானுங்க. 3-1 அதில் வரும். அடுத்துதான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க மேட்ச் போர்ச்சுகல் வெர்சஸ் குரோஷியா. அதாவது ரெண்டு பயப்படுறாங்க ரெண்டு கோல்ஸ் ஆல்மோஸ்ட். நான் மாட்ரிச்சும் வந்து தான் சொல்லுவேன். ஸோ லூக்கா மாட்ரிக் அப்புறம் ரொனால்டோ ரெண்டு பேருமே இதான் லாஸ்ட் டான்ஸு. ஸோ லாஸ்ட் வேர்ல்டு கப் யாருக்கு வந்து நாளைக்கு இந்த அதாவது இன்னைக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப் செஞ்சிருக்காங்க. ஆமாம் யார் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் இவங்க டவுட்டாக இருக்குது ப்ரோ போர்ச்சுகல் ஜெயிக்குமாங்கிறது. எனக்கு குரேஷியா ஜெயிச்சிருவாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறது குரேஷியா, அதனால நான் குரேஷியா. எனக்கு வந்து பயமாக இருக்குது இவங்க ஆட்ரி இருக்கிறது இது வரைக்கும் வச்சு பார்த்துக்கும் போது தோத்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு என்னதான் ரொனால்டோ மார்டிச்சுங்கிறத நான் மார்டிச் அதுதான் எனக்கு மார்டிச் பிடிக்கும். அதனால அவங்க ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசன்லையுமே ஒருத்தனை வந்து மாட்ரிச் வந்து எலிமினேட் பண்ணிட்டே வந்துக்கிட்டே இருந்திருக்கான். 2018 எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸியை வந்து தோக்கடிச்சது குரேஷியா தான். அதே மாதிரி இந்த வருஷம் மேபி ரொனால்டோவை அனுப்புறதுக்கான வாய்ப்பு அந்த டீமுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்.
2-1. 2-1 யாருக்கு? குரோஷியா 2 இங்கே 1. ஓகே. நீங்கள் 2-1 போர்ச்சுகல். போர்ச்சுகல் 2 அவங்க 1. ஆமாம். பெனால்ட்டிஸில் போய் குரோஷியா ஜெயிக்கும். ஓகே, ட்ரா. எக்ஸ்ட்ரா டைம்லேயும் கோல் அடிக்காது. பெனால்ட்டிஸில் ஓகே. எதிர்பார்க்காம கம்பேக் கொடுத்து 3-0 ஜெயிக்க போகிறாங்க போர்ச்சுகல். சந்தோஷம், ஒன்றும் கிடையாது. அடுத்த ரவுண்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான். அடுத்தடுத்து அவங்க பார்க்க போகிற எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா மேட்சுமே வந்து திக்குன்னு தான் இருக்கும் அவனுங்களுக்கு. இன்றைக்கி நடக்க போகிற கடைசி மேட்ச் சுவிட்சர்லாந்து விசஸ் அல்ஜீரியா. அதில் என்ன ஏதாவது தோணுதா யார் ஜெயிப்பாங்கன்னு? எனக்கு சுவிட்சர்லாந்து தான் ஜெயிக்கும். எனக்கு ஐடியா இல்லை. க்ளோஸ் பட் ஆனால் யூரோப்பியன் நேஷனாக அவங்க அட்லீஸ்ட் இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவாங்க. அது அடுத்த 16 ரவுண்டு 16 போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் டஃப்பாக தான் இருக்கும். ஃபேவரட்ஸ்னு பார்த்தா கண்டிப்பாக சுவிட்சர்லாந்து தான். ஓகே, சுவிட்சர்லாந்து நல்ல. பட் ஆனால் பெரிய ஸ்கோரில் இருக்குது. எந்த 1-0 சுவிட்சர்லாந்து. அப்படிதான் போகும். ஒரு கோலில் ஜெயிப்பாங்க. மேபி 1-0 2-0 2-1 ஓகே, ஒரு கோலுக்கு 1-0 சுவிட்சர்லாந்து. நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு ஏர்லி மார்னிங் நடக்கிற போர்ச்சுகல் விசஸ் குரோஷியா மேட்ச்சை நாங்கள் வாட்ச் அலாங் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.